ஹாய் கைஸ், நம்ம ஒசூரில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 டேஸாகவே கண்டினியூஸாக ஈவினிங்கில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையினால குளிருமே அதிகமாக இருக்கு. ஸோ இந்த குளிரை நம்மளாலே தாங்க முடியல. பட் நேற்று ஒரு ஈவெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது ஏரிக்கரைக்கு முன்னாடி ஒரு வயசான தாத்தா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருந்து, இந்த குளிரில் இவ்வளோ இதாக படுத்து தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல, பட் குளிரும் அதிகமாக இருக்கு. ஸோ இவருக்காக நம்ம எதனா பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அங்கேயே போயிட்டு அவருக்கு சாப்பாடும் வாங்கிக்கிட்டு புதுசாக ஒரு பெட்ஷீட்டும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ அவர் எழுப்பி கொடுக்கலாம் தான் ட்ரை பண்ணோம். பட் இருந்தாலும் அவர் தூங்கிட்டு இருந்தார். சரி வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த பெட்ஷீட்டை போற்றி விட்டுட்டு பக்கத்தே சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டோம். பட் ஆனால் அவர் சாப்பிடுவாரா இல்லையா அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். கொஞ்சம் நேரம் கழித்து அவரே எழுந்துட்டார். எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம பக்கத்தில் போய் பேசணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை கேட்டார். ஸோ கேட்கவே நல்லா இருந்தது. பட் அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுறேன்.